வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை வெண்டைக்காய் நமக்கு கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். முதல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வெண்டைக்காயில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள் போன்றவை எல்லாம் இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு கத்தரிக்காயை நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட கொடுப்பதன் மூலமாக நினைவாற்றல் அவங்களுக்கு நல்லா அதிகரிக்கும். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். அப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே வெண்டைக்காய் எடுத்துக்கும் போது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறலாம். ஞாபக சக்தியெல்லாம் நமக்கு பன்மடங்கு அதிகரிக்கும். புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். வெண்டைக்காயினுடைய நன்மைகளில் புற்றுநோய் தடுக்கிறதும் குறிப்பிடத்தக்க நன்மையாக இருக்கு. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உடல்ல புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. புற்றுநோயை சரி செய்யவும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து உங்களை பாதுகாத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் அதிகம் சாப்பிட்றது தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மைதான் மக்களே. அதிக நொறுக்கு தீனிகள் இருக்கக்கூடிய, அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது தான் நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிடுவதன் மூலமாக அதிகமாக உங்களுக்கு நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசி எடுக்கக்கூடிய ஃபீல் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த நொறுக்கு தீனிகள் எல்லாமே சாப்பிட்றது கம்மி பண்ணிடுவீங்க. இதன் மூலமாகவே மென்மேலும் உங்களுடைய உடல் எடையை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பாக அந்த நார்சத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் தேவையில்லாத இருக்கக்கூடிய கொழுப்புகள் சேரவிடாமல் பாதுகாக்கும். சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே உங்களுக்கு கரைச்சி வெளியேற்றிடும். உங்களுடைய எடையை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ரத்தம் உங்களுடைய உடல் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவை சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் புதிய ரத்த செல்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள் சொல்லக்கூடிய இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கும். குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்களை உருவாக்கி அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைப்பது வெண்டைக்காய் தான். இதய நோய் உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பை சரி செஞ்சு அதை தடுத்து இதய நோய்களை சரி பண்ணும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால வாய்ப்புண், குடல் புண் போன்றவையெல்லாம் குணமாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்கள் மாரடைப்பு, இதயம் சார்ந்த பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் தீர்க்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ நீங்கள் கால்சியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலி, மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் முன்னாடியே குறைக்கணும் அப்படின்னாலும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காய். சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்வதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கு. இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்தான விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். இது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய வெட்டு காயங்கள், சேதங்கள், பருக்கள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் முன்னாடியே தடுத்து உங்களுடைய சருமத்தை பராமரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காய் ஊற வச்சுட்டு அந்த வெண்டைக்காய் ஊற வச்சு நீரை கூட எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை தான் கொடுக்கும். வெண்டைக்காய் ஊற வைத்து நீரை குடிப்பதன் மூலமாக குடல் இறக்கம், மலச்சிக்கல் போன்றவை சரியாகிறது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களா வெண்டைக்காய் ஊற வைத்து நீர் பருகுவது நல்லது. இது ஆஸ்துமா பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நலமாக வாழணும் அப்படின்னா வெண்டைக்காயை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மூளை வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறது தொடங்கி பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது வெண்டைக்காய் அப்படின்றதால அப்பப்போ டயட்டில் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க.
பண்ணுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.